ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க. பேசும் கிரகங்களிலிருந்து உங்கள் நித்யா ராஜேந்திரன். நட்சத்திரங்களை பற்றி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கிரகங்கள் எங்கே இருக்குது, கட்டத்தில் எங்கெங்கே கிரகங்கள் இருக்குது அப்படின்னு நான் சொல்லணும் அப்படின்னா, அந்த கட்டத்தில் இருக்க நட்சத்திரங்களை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சாதான் நான் அந்த கிரகங்கள் எங்கே இருக்குது அப்படிங்கிறத பற்றியெல்லாம் நான் சொல்ல முடியும். உங்கள் ஜாதகம் எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் ராசி கட்டத்துக்கு பக்கத்துலேயே 2 கட்டம் இருக்கும். நவாம்ச கட்டம் அப்படின்னு ஒன்று இருக்கும், பாவ கட்டம் அப்படின்னு ஒன்று இருக்கும். இப்போ நவாம்ச கட்டம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா, அந்த விஷயம் என்ன அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த பதிவை நீங்கள் நல்லா கவனமாக பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போது உங்களுக்கு இந்த 12 கட்டங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் சொல்லிட்டேன் இல்லைங்களா. அதே போல் 27 நட்சத்திரங்களும் நம்மக்கிட்ட இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 9 கிரகங்களுக்கும் 3 நட்சத்திரங்களாக நம்மக்கிட்ட 27 நட்சத்திரங்கள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேதுவுடைய அஸ்வினி மகம் மூலம், சுக்கிரனுடைய பரணி பூரம் பூராடம், சூரியனுடைய கிருத்திகை உத்திரம் உத்ராடம், சந்திரனுடைய ரோகிணி அஸ்தம் திருவோணம், ராகுவுடைய திருவாதிரை சுவாதி சதயம், அடுத்து குருவுடைய புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி, அடுத்து சனியுடைய பூசம் அனுசம் உத்திரட்டாதி, அடுத்து புதனுடைய ஆயில்யம் கேட்டை ரேவதி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி 9 கிரகங்களுக்கும் 27 நட்சத்திரங்கள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அந்த 27 நட்சத்திரங்களும் இந்த 360 டிகிரிஸில் சுற்றியும் இருக்குது. அந்த நட்சத்திரங்கள் மேலே தான் இந்த கிரகங்கள் அப்படியே பயணப்படும். அதாவது ஒரு கட்டத்தில் 30 டிகிரிகள் கொண்டது தான் ஒரு கட்டம். இந்த மேஷத்தில் 30 டிகிரிகள் இருக்குது. 30 டிகிரிகளில் 9 பாதம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதாவது 9 பாதம் அப்படின்னா என்னென்னா, ஒரு நட்சத்திரம் 13 டிகிரி 20 மினிட். 13 டிகிரி 20 கலை அப்படிங்கிறது ஒரு நட்சத்திரத்துடைய அளவு. அந்த நட்சத்திரத்தை 4 பாதங்களாக பிரித்தா 3 டிகிரி 20 மினிட் வரும். ஓகேங்களா. ஒரு பாதத்துக்கு 3 டிகிரி 20 மினிட்டு. அந்த மாதிரி இந்த கட்டத்துக்குள்ளே 9 பாதங்கள் இருக்கும். ஓகேங்களா. 9 பாதங்களில் மேஷம் அப்படிங்கிற கட்டத்தில் பார்த்திங்கன்னா 2 முழு நட்சத்திரங்கள் அதுக்குள்ளே இருக்கும். ஏன்னா 9 பாதங்களில் 4 பாதம் தான் ஒரு நட்சத்திரம். ஒரு 13 டிகிரி 20 மினிட் கொண்ட ஒரு நட்சத்திரமும், அடுத்து 13 டிகிரி 20 மினிட் கொண்ட இன்னொரு நட்சத்திரமும் போக இன்னும் ஒரு பாதம் இருக்குது இல்லைங்களா. 8 பாதம் 2 நட்சத்திரங்கள் வச்சுக்கிச்சு. அதுக்கப்புறம் ஒரு பாதத்தில் இங்கே 9 பாதம்னா ஒரு பாதம் எக்ஸ்ட்ராவாக இருக்கும். அந்த ஒரு பாதத்தை இன்னொரு நட்சத்திரம் வச்சுருக்கு. இது என்னென்ன நட்சத்திரங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, கேதுவுடைய அஸ்வினி நட்சத்திரம் 4 பாதம் வச்சிருக்கு, சுக்கிரனுடைய பரணி நட்சத்திரம் 4 பாதம் வச்சிருக்கு, சூரியனுடைய கிருத்திகை நட்சத்திரம் ஒரு பாதம் இங்கே மேஷத்துக்குள்ள இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது இங்கே 9 பாதங்கள் இந்த மேஷத்துக்குள்ளே இருக்கும். அதுக்கடுத்து ஒவ்வொரு கட்டத்துலேயும் 9 பாதங்கள் இருக்கும். இந்த நட்சத்திரங்கள் இந்த இடத்துல, அதாவது டிகிரினால தான் இந்த நட்சத்திரம் இங்கே கட் ஆகுதோ தவிர நட்சத்திரம் வெட்டுப்படலை. இந்த இடத்துல இந்த டிகிரி முடியுது. அதாவது இந்த மேஷம் அப்படிங்கிற கட்டம் இங்கே 0 டிகிரியில் ஆரம்பித்து 30 டிகிரியில் மேஷம்தான் முடியுதோ தவிர நட்சத்திரம் முடியல. நட்சத்திரம் இந்த இடத்துல தொடங்கி இங்கே 13 டிகிரி 20 மினிட் வரைக்கும் இங்கே போய்கிட்டே தான் இருக்கும். அது எங்கேயும் இது ஆகலை. ஆனால் இந்த 30 டிகிரிக்குள்ளே அதனுடைய ஒரு பாதம், அதாவது 3 டிகிரி 20 மினிட் தான் இதுக்குள்ளே இருக்கும். அப்படிங்கிறனால அது ஒரு பாதம்னு சொல்லி இந்த இடத்துல உடைபட்ட நட்சத்திரம்னு சொல்கிறாங்க. நட்சத்திரம் உடையாதுங்க, உடைபட்ட நட்சத்திரமெல்லாம் கிடையாது. இந்த நட்சத்திரம் முழு நட்சத்திரம் தான் இங்கே இருக்குது. ஆனால் இந்த 2 மேஷத்துக்குள்ளேயும் சூரியனுடைய கிருத்திகை இருக்குது, ரிஷபத்துக்குள்ளேயும் சூரியனுடைய கிருத்திகை இருக்குது. அதை பிரிக்கிறது இந்த கோடு தானோ தவிர அங்கே நட்சத்திரமெல்லாம் உடையில. இந்த இடத்துல இந்த 30 டிகிரி முடிஞ்சு போகிறதுனால, இந்த மேஷ அப்படிங்கிற அந்த 30 டிகிரி முடிஞ்சு போகிறதுனால சூரியனுடைய நட்சத்திரமான கிருத்திகை இந்த இடத்துல இதாகுது. அங்கே அந்த டிகிரி தான் முடியுதோ தவிர நட்சத்திரம் உடைபட்ட நட்சத்திரம் அப்படின்னெல்லாம் எதுவுமே கிடையாது. இது இங்கேயும் அதுவும் முழுசாக தான் இருக்குது. மேஷத்துக்குள்ளே ஒரு பாதமும்
ரிஷபத்துக்குள்ளே 3 பாதமும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளவுதான். இதை வந்து நம்ம உடைப்பட்ட நட்சத்திரம், அதனால் அந்த நட்சத்திரம் மோசம், முழு நட்சத்திரங்கள் தான் நல்ல நட்சத்திரங்கள் அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. இப்போ வந்து இங்கே கிருத்திகை 3 பாதம், இங்கே சூரியனுடைய கிருத்திகை 3 பாதம் இருக்கும். அதுக்கப்புறம் ரோகிணிங்கிற சந்திரனுடைய நட்சத்திரம் முழு நட்சத்திரமாக இதுக்குள்ளே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கடுத்து செவ்வாயுடைய நட்சத்திரமான மிருகசீரிஷம் 2 பாதம் இதுக்குள்ளே இருக்கும். அதுக்கப்புறம் 2 பாதம் மிதுனத்துக்குள்ளே போயிடும். அவ்வளவுதான். இந்த 30 டிகிரிகள் தான் இங்கே முடியுதோ தவிர அந்த நட்சத்திரங்கள் உடைப்படலை. இந்த கிருத்திகை நட்சத்திரமும் உடைப்படலை, இங்கே மிருகசீரிஷ நட்சத்திரமும் உடைப்படலை. அந்த நட்சத்திரங்கள் முழுசாக தான் இருக்குது. என்ன 2 பாதங்கள் இந்த கட்டத்துக்குள்ளே இருக்குது. அதாவது இந்த கட்டம் அப்படின்னா 2 இந்த 30 டிகிரிகள் இங்கே முடிஞ்சு 2 பாதம் இங்கே இருக்கும், 2 பாதம் இங்கே இருக்கும். அவ்வளவுதான். இந்த கட்டம்தான் முடியுமோ தவிர நட்சத்திரங்கள் உடைப்படுறதெல்லாம் கிடையாது. எல்லாமே முழு நட்சத்திரங்கள் தான். இங்கே உடைப்பட்டுருச்சு, இந்த நட்சத்திரத்தில் பிறந்தா அவங்களுக்கு தலை இல்லாத நட்சத்திரம், மூளை இல்லை, கால் இல்லாத நட்சத்திரம், அவங்க ஸ்பீடு இல்லை, அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. முழு நட்சத்திரங்கள் தான் நல்ல நட்சத்திரங்கள் அப்படின்லாம் கிடையாது. எல்லா நட்சத்திரங்களுமே முழு நட்சத்திரங்கள் தான். டிகிரிகள் அந்த இடத்துல முடியறதுனால அவங்க வந்து பாதமாக பிரித்து 2 பாதம் அந்த ரிஷபத்துக்குள்ளே இருக்குது, 2 பாதம் மிதுனத்துக்குள்ளே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்களோ தவிர நட்சத்திரங்களில் எந்த பின்னமும் எல்லாம் கிடையவே கிடையாது. அது காலற்ற நட்சத்திரமோ உடலற்ற நட்சத்திரமோ அதெல்லாம் கிடையாது. இப்போது கிருத்திகையோட ஒரு பாதம் இங்கே இருக்கனால இந்த கிருத்திகை உடலற்ற நட்சத்திரம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியெல்லாம் கிடையாதுங்க. கிருத்திகை முழுசாக தான் இருக்குது, அது ரிஷபத்துக்குள்ளே இருக்குது. அவ்வளவுதான். இங்கே இருக்கிற 3 பாதம் இங்கே இருக்கனால இது தலையற்ற நட்சத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது. இந்த நட்சத்திரங்கள் எல்லாம் முழு நட்சத்திரங்களாக அதனுடைய வேலைகளை முழுசாக செஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். இந்த இடத்துல டிகிரி தான் 30 டிகிரிக்கான இந்த கோடு மட்டும்தான் இருக்குது. இப்போ வந்து உங்களுக்கு இந்த காலற்ற நட்சத்திரம், தலையற்ற நட்சத்திரம், உடலற்ற நட்சத்திரம் அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும். லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.